ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பிரேக் ஆடரை பற்றி பார்க்க வரோம். ஸோ அது ஒரு ஆப் தான். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணால் பாயிண்ட்ஸ் தருவாங்க. அது கேம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு பாயிண்ட்ஸ் தராங்க. பட் கேம்ஸ் வந்து மொபைல் விளையாட முடியல. மேபி நீ பிசியில் ட்ரை பண்ணால் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணி நீ டெவலப் ஆகணும். ஸோ உங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் போய் நீ செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஒரு பினான்ஸ் வாலெட் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் பிரேக் சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் லேயர் பிட் லேயர்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுனால எக்ஸ்பிளைன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்து முழுக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோவில் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட் பிரேக் ஆப் அன்றைக்கி நான் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். ஸோ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் பேஜ் வந்துடும். ஸோ கண்ணி வித் வாலெட் ஆர் கண்ணி வித் கூகுள் இல்லை உங்கள் இடத்துல எது வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வாலெட்டு கொடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்து நிக் நேம் போட்டுக்கோங்க. ஸோ ரெஃபரல் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மறுநாள் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவதார் வரும். ஸோ அவதாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அவதார் பிடிச்சிருக்கோ ஸோ அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ கொடுத்து ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் எடிட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ஸோ எடிட் ப்ரொஃபைல் போய்ட்டு அக்கௌண்ட்டு போயிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஐடி இருக்காது. ஓகே. ஸோ உங்கள் வாலெட் மட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் சோஷியல் இது வந்து நீங்கள் மஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட் முக்கியம் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட என்எஃப்டியில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து எத்தீரியம் செயினில் இருக்கிற என்எஃப்டி மட்டும் தான் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே இந்த 3 கோடு இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமிக்ரேஷன் வந்து அங்கே எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கார்டு வந்து ஜாயின் பட்டன் காட்டாது. ஸோ அது மாதிரி காட்டல அந்த மாதிரி எக்ஸ் அக்கௌண்ட்டு காட்டாது. ஸோ அது காட்ட வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்படியே ஜஸ்ட் பேக் வந்துக்கிட்டு ஃபுல்லாக பேக் வந்துட்டு இங்கே சென்டரில் வந்து பாருங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கீழே வந்து பாருங்கள். ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அண்ட் டிஸ்கார்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் மஸ்ட்டாக வந்து இமிக்ரேஷன் முடிச்சா தான் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகும்ல. வேறு எதுவுமே அன்லாக் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து கிளைம் ரிவார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து கிளைம் ரிவார்டு கொடுத்துட்டிங்கன்னா ரைட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஒரு வீடியோ மாதிரி லென்த்தாக வருது. 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்களா அதுக்கு இமிக்ரேஷனுக்கு? ஓகே ஃபைன். இது நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு செக் அவுட் அதர் ஈவெண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ டெய்லி செக்இன். ஓகே. இமிக்ரேஷன் முடிச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது காட்டல. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் எரர். ஓகே. நான் ஆப் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி செக் இப்போதைக்கு வரல. ஸோ ஜெனசிஸ் லேண்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் என்எஃப்டி வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அந்த என்எஃப்டிலாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க. 0.3 ETH வரைக்கும் என்னமோ கேட்குது. ஸோ நம்மலாம் வந்து அது பண்ண முடியாது. ஓகேவா? அந்தளவு ஃபண்ட்லாம் கிடையாது. ஸோ ப்ளே ரெட் பிரேக் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் ரன்னர்ஸ் இருக்குது. ஏர்ன் 15 பாயிண்ட்டு. ஒரு ரன்னர்ஸ் ஒரு கேம் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 15 பாயிண்ட் தரதா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கேம் போட்டு தான் பார்ப்போமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியல. ஸோ ஜாய்ஸ்டிக் காட்ட மாட்டேங்குது. அதுக்குன்னா கேம் ரேராக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் விளையாடத்தால அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஸ்ட்டு. ஏன்னா இப்போ சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ மற்ற கேமுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்கன்னு தெரியல. ஏன்னா ஊறப்பட்ட கேம்ஸ் இருக்குது பாருங்கள் இதில். ஸோ இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் ஃப்ரெண்ட் நான் ஐடி கூட கொடுக்குறேன். ஸோ அலெக்ஸ் உல்ஃபு நீங்கள் கூட சர்ச் பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுங்க. நானும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் நான். ஸோ என்னோடய கோடும் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது மட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக வரும். நான் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான். ஸோ இதுவும் பினான்ஸ்லையும் வேலட்லேயும் இந்த இது ஓடுதில்ல. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். டோட் சொன்னீங்க மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்பாக மாதிரி ஸ்டேடியம் நான் பாய்.